Hi friends, நான் உங்க Ganesh Raghav. இன்னைக்கு நம்ம தர்மபுரி மாவட்டத்துல இருக்கோங்க. இந்த தர்மபுரி மாவட்டத்துல அதியமான் கோட்டைன்ற இடத்துல இருக்கிற காலபைரவர் கோயிலுக்கு போறோம். தக்ஷண்ய காசி அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப பழமையான கோயிலுங்க. அதியமானே இந்த கோயிலை கட்டினதா நம்பிக்கை இருக்கு. இன்னும் அந்த கோயிலை சுத்தி நிறைய பரிகாரங்கள், நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல இருக்க போகுது. வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். தக்ஷண்ய காசி காலபைரவர் திருக்கோவில் அதியமான் கோட்டை தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குங்க. தர்மபுரியிலேருந்து 8 கிலோமீட்டரில் இந்த முக்கியமான ஒரு கோவில் இருக்குங்க. அந்த வழியிலேருந்து வந்தோங்க. இங்கே பார்த்தீங்களா, இது பேர் என்ன சொல்லுவாங்க, வால் கார்டனிங் தானே சொல்லுவாங்க. இது கோயிலில் பண்ணியிருக்காங்க. அழகாக நிழல் தரோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அழகாக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது. இதுதான் கோயில். இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு எவ்வளோ ஃபேமஸான கோயில், எவ்வளவு கூட்டம் இந்த கோயிலுக்கு வரும்ன்றது உங்களுக்கு இந்த வரிசைகளை பார்த்து உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது. நம்ம போகலாங்க கோயில் உள்ள. இது அதியமானால் கட்டப்பட்ட கோயில்னு நம்பப்படுற கோயில். இந்த கோவில் ரொம்ப முக்கியமான கோயில்னு நம்பப்படுற கோவில், ரொம்ப பழமையான கோயில்னு நம்பப்படுற கோவில். இந்த இடத்துக்கு அதியமான் கோட்டைன்ற பேர் வர காரணம், கிமு 3ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்து வந்த சங்ககால தமிழ் மன்னர்களுள் ஒருவரான அதியமான், அவர் இந்த இடத்த ஆட்சி செஞ்சு வந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் இந்த இடத்துக்கு தகடூர் அப்படின்னு பேருங்க. இங்க அவருடைய கோட்டை இருந்ததற்கான எச்சங்கள் இன்றும் காணப்படுது. இங்க ஆராய்ச்சி செய்ததுல கிமு 3ஆம் நூற்றாண்டுல மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க, இரும்புகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதன்படி இந்த இடத்துக்கு அதியமான் கோட்டை அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. இந்த கோயிலையும் அதியமான் தான் கட்டியிருக்காருன்னு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அதற்கு வரலாறா என்ன சொல்றாங்கன்னா, அதியமானுக்கு எதிரிகள் தொல்லை நிறைய இருக்கிறதுனால இங்க அவருடைய குருமார்கள் ஒரு கோயில் கட்ட சொல்றாங்க. காசியில இருக்கிற மாதிரியே பைரவருக்கு கோயில் கட்ட சொல்றாங்க. காசியில மட்டும்தான் அப்போ பைரவருக்கு தனி கோயில் இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு தனி கோயிலை இங்க கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காசியில இருந்தே போய் கல் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. காசியில இருந்து கல் கொண்டு வந்து இங்க அதியமான் இந்த பைரவர் கோயிலை கட்டியிருக்காருங்க. அதன் பிறகு பல ஆண்டு காலம் இந்த பைரவர் அதியமான காப்பாத்திருக்காரு அப்படின்னு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா இங்க பைரவருடைய இடுப்புல ஒரு சாவி இருக்குங்க. அந்த சாவி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுடைய சாவி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில் மட்டும் இல்லாம பல கோயில்கள்ல பழைய காலங்கள்ல சாவியை இந்த பைரவர் கிட்ட தான் கொடுப்பாங்களாம். இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நாள்ல முக்கியமான கோயில்களுடைய சாவியை பைரவர் கிட்ட வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வேண்டுதலா பூட்டை வந்து இங்க மாட்டிட்டு சாவியை கோயிலில் கொடுத்துட்றாங்க. அது கண்டிப்பாக நடக்கும், வேண்டுதல்கள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இங்கே இருக்குது. நமக்கு பாதுகாப்பாக பைரவர் இருப்பாருன்ற நம்பிக்கையும் இருக்குது. இந்த ஒரு கோவிலில் பைரவர் மட்டும் தனியாக இருக்காருங்க. தனி சன்னதி, தனி விமானம். பைரவருக்குன்னு இப்படி தனியாக இருக்க கோயில் காசிக்கு அப்புறமா இந்த கோயில் தாங்க. அதனால தான் இப்படி ஒரு தனி கோயில் கட்டணும்னா அதே மாதிரி கோயில் இருக்கிற காசியில் போய் கல் கொண்டு வந்து இங்கே இந்த பைரவரை பிரதிஷ்டை பண்ணணும்னு காசிக்கு போய் கல் கொண்டு வந்து அதியமான் இங்கே கோயில் கட்டினதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு குறிப்பு இங்கே இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓய்சால மன்னர் வீர நரசிம்மனின் கல்வெட்டு குறிப்புகள் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல சமண தீர்த்தங்கரர்களுள் ஒருவரான பார்சவநாதர் அவருடைய சிலை இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதுல வந்து பூசணிக்காயில எதிர்க்கு வந்து நோய் நொடி எதிரின் பிரச்சனைக்கு இது வந்து செல்வத்துக்கு, இது வந்து குழந்தைங்க படிப்புக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒன்று போட்டால் போதும். இது வந்து 5 எண்ணெய், வேப்பெண்ணெய், இலப்பெண்ணெய், பொங்க எண்ணெய், இந்த கசப்பான எண்ணெய் மட்டும், அந்த கஷ்டத்துக்கு மட்டும், காலபைரவருக்கு கஷ்டத்துக்கு மட்டும் அது மாதிரி போட்டு தீபம் போட்டுக்கணும். வேண்டுதல கும்பிடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணால் நம்ம நோய் நொடி தீருது அப்படின்னு. சரிம்மா.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க தக்ஷண்ய காசி காலபைரவர் திருக்கோவில். இங்கே இருக்கிற விசேஷமான அம்சங்கள், இந்த கோவிலோடைய வரலாறு, சிறப்பம்சம் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான கோவில், நிறைய நம்பிக்கைகள் இருக்கிற கோவில். கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.